ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லோரையும் நான் மெட்ரா சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் இப்போ இந்தியாவில் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற உலகின் மிக பிரம்மாண்டமான உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அயோத்தியில் ராமர் கோயில் மிக பிரம்மாண்டமாக கட்டி முடிச்சிருக்காங்கன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதாவது 2000 கோடி செலவில் இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த ராமர் கோயில் உலகிலேயே மிகப்பெரிய கோயிலாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 ஏக்கர் நிலப்பரப்பில் 5 ஏக்கர் நிலப்பரப்பு முழுவதுமே கோவிலினுடைய கட்டிடங்களாகவே கட்டி முடிச்சிருக்காங்க. உலகிலேயே பெரிய கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா அங்கோர்வாட் கோயில் தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் பெரிய கோயில்னு சொல்லுவோம். அதாவது உலகிலேயே பெரிய கோயிலான அங்கோர்வாட் கோயில் அதனுடைய நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா 406 ஏக்கர். அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற பெரிய கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா அக்ஷர்தாம் அதையும் சொல்லுவாங்க. நிலப்பரப்பில் 186 ஏக்கரில் கட்டியிருக்காங்க. அப்புறம் தமிழகத்தில் ஸ்ரீரங்கம் கோயில் நிலப்பரப்பில் 156 ஏக்கர் கொண்டது. வேலூர் லட்சுமி நாராயணி திருக்கோயில் அந்த கோயில் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இவை எல்லாம் பார்த்திங்கன்னா நிலப்பரப்பில் பெரியவை கோயில்கள். ஆனால் இதன் கோயில் கட்டுமான பரப்பளவு ரொம்ப குறைவு இந்த கோயில்களில். ஆனால் ராமர் கோயில் அப்படி அல்ல. இது 5 ஏக்கர் நிலப்பரப்பு முழுவதுமே பார்த்திங்கன்னா கோயில் கட்டிடங்களாகவே கட்டியிருக்கிற பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலினுடைய கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா நாகரான்ற ஒரு வகையான ஒரு கட்டிடக்கலையை பயன்படுத்தியிருக்காங்க. இதனுடைய கருவறை வடிவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண் கோணத்தில் இருக்கும் கருவறை வடிவம். இங்கே பயன்படுத்தியிருக்க இந்த கற்கள் பழங்கி கற்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட இளஞ்சிவப்பு கற்கள். அதாவது 2 லட்சம் கன அடி பயன்படுத்தியிருக்காங்க இந்த கற்கள். அதாவது கன அடி அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சதுர அடிக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 2x2 4ன்னு வரும். அதாவது 2x4 4x4 இப்போ ஒரு கன அடி அப்படின்னா ஒரு சதுர அடின்னு பார்த்திங்கன்னா 2x2 4ன்னு வாங்கும். 4x4 16 சதுர அடி வரும். அதே ஒரு கன அடி அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 பக்க அளவு சொல்கிறது தான் ஒரு கன அடி. ஒரு கன அடி என்பது 144 அடிகளை கொண்டது ஒரு கன அடி. இந்த கோயிலுடைய அஸ்திவாரம் பார்த்திங்கன்னா செயற்கை பாறைகளால் கட்டப்பட்டுள்ளது. அதாவது 21 லட்சம் கன அடியில் கட்டியிருக்காங்க. 21 லட்சம்னா பார்த்துங்க எப்படி இருக்கணும் கன அடியில் கட்டியிருக்காங்க. தளம் பார்த்திங்கன்னா ஆந்திரா தளத்தில் வைக்கப்பட்ட கற்கள் பார்த்திங்கன்னா 4 லட்சம் கன அடியில், அதாவது ஆந்திராவிலேருந்து கொண்டு வரப்பட்ட கிரானைட் கற்கள் 4 லட்சம் கன அடியில் ஆந்திரா கிரானைட்டை பயன்படுத்தியிருக்காங்க. 2 ஏக்கரில் தரைத்தளம், முதல் தளம், 2ஆம் தளம்னு ஒவ்வொரு தளங்களையும் கட்டியிருக்காங்க. அதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 21 அடியில் இருக்கும். அஸ்திவாரம் 46 அடி ஆழத்தில் அஸ்திவாரம் அமைச்சிருக்காங்க. கோயிலுடைய கட்டிட அளவு மொத்த கட்டிட அளவு பார்த்திங்கன்னா 57,400 சதுர அடி. கோயிலுடைய கட்டிட அளவு 57,400 சதுர அடி. இதே நீளம் பார்த்திங்கன்னா 360 அடி, அகலம் 235 அடி, உயரம் 161 அடி கொண்டது. இதனுடைய என்ட்ரன்ஸ் அதாவது நுழைவு வாயில்கள் பார்த்திங்கன்னா 44 அமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட் 44. தூண்கள் பில்லர் எவ்வளோ பார்த்திங்கன்னா 392. அப்புறம் 2.8 ஏக்கரில் பார்த்திங்கன்னா சிவன், விநாயகர், அனுமன், சூரியன், துர்கா, அன்னபூரணி இவங்களுடைய தனித்தனி சன்னதிகளை அதுவும் அமைச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வால்மீகி முனிவர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அகத்தியர், அப்புறம் மாதா சபரி, ரிஷி பத்னி தேவி இவங்களுடைய சந்நிதிகளும் தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. 2020 தான் பிரதமர் மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த கோயிலுக்கு. வருகிற 22ஆம் தேதி சுபமுகூர்த்த தினமாக இருக்கிறதுனால கருவறையில் குழந்தை வடிவிலான ஒரு ராமர் கையில் வில்லுடன் இருக்கும் ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்ய போகிறாங்க வருகிற 22ஆம் தேதி. அயோத்தி மக்கள் இந்த தினத்தை நாங்கள் தீபாவளி போல் கொண்டாட போகிறோம், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு எல்லாம் வரவேற்க காத்துட்ருக்காங்க. அங்குள்ள ஒவ்வொரு வீட்டுனர் என்ன பண்ணுறாங்களோ குடியிருக்கோம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வர்ணம் பூசி சூப்பராக ரொம்ப அழகாக வீட்டை வர்ணம் பூசி அழகு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கோயிலுக்கு போகிற வழியில் பார்க்கணும் இரு பக்கம் உள்ள அந்த கட்டிடங்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குன்ட்டு வெளிர் மஞ்சள் வர்ணம் எல்லா வீட்டுக்கும் அடிச்சிருக்காங்க. எல்லா கட்டிடங்களுக்கும் அடிக்கப்பட்டிருக்கு. அயோத்தியில் இனிப்பு கடைகள், அப்புறம் அங்கே இருக்கிற பிரசாதம் விற்கிற கடை, உணவகங்கள், அப்புறம் பூஜை சாமான் விற்கிற கடை, அந்த மாதிரி எல்லா கடைகளும் பார்த்திங்கன்னா கூட்டம் இப்போவே மக்கள் அலைமோதுற அளவுக்கு கூட்டம் அதிகரிச்சிட்ருக்கு. அங்குள்ள கடைக்காரர் ஒருத்தர் சொல்கிறார்,
நான் தினமும் எனக்கு வந்து என் கடையில் 5000 ரூபா பொருட்கள் விற்றாலும் எனக்கு வந்து பெரிய 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 விஷயமா இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே 1 லட்சத்துக்கும் அதிகமாகவே எனக்கு விற்பனையாகிறது. எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த வாழ்க்கையை கொடுத்த நான் ராமர் வந்து வளமாக்கிட்டார் எங்கள் வாழ்க்கையை. அவருக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்கிறோம், கடவுளை வந்து நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்றார். அதாவது 5000 வருமானமே வராமல் இருந்தவருக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே தினசரி வருமானம் வருவது அவ்வளவு மகிழ்ச்சி தருது. அந்த கடையினுடைய வாடகை வந்து 7000 தான் நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். இப்போ வந்து வாடகை வந்து இந்த கோவில் வர்றதால இந்த இடத்துக்கு விலை அதிகம் அடித்ததுனால 23,000 வரைக்கும் வாடகை வந்து அதிகரிச்சிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து வருமானம் அதிகரித்ததுனால நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்துருவோம். இந்த கோயிலில் இருக்கிற இந்த சுற்றியுள்ள நிலத்தினுடைய மதிப்பு, அதாவது 2019 இந்த கோயில் கட்டுவதற்கு முன்னால் இந்த கோயிலை சுற்றி இருந்த நிலங்களின் மதிப்பு ஒரு சென்ட், அதாவது 436 சதுரடி விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 லட்சம். அதாவது குறைந்தபட்சமாக 2 லட்சம் இருந்திருக்கு, அதிகபட்சமாக 8 லட்சம் வரைக்கும் தான் இருந்தது 2019. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டினுடைய விலை குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 15 லட்சத்துலேருந்து அதிகபட்சமாக 1,08,00,000 வரைக்கும் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த கோவில் வர்றதுனால இந்த நிலங்களின் மதிப்பு பல மடங்கு வேகமாக அதிகமாகிடுச்சு. 2023 அதாவது கடந்த வருடத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 40% அளவுக்கு பத்திரப்பதிவு வந்து நடந்திருக்குதுன்னா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இதனால் அங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா திடீர் பணக்காரர், அதாவது ஏராளமாக அங்கே நிலம் வச்சுருந்தவங்க, வீடு வச்சு கடை வச்சுருந்தா எல்லாம் திடீர்னு கோடீஸ்வரர் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு பணம் வந்து அவங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. நிலத்தின் மதிப்பு அதிகரித்ததுனால திடீர் கோடீஸ்வரர்களாக ஏராளமானோர் அந்த இடத்துல இருந்தவங்க ஆகிட்டாங்க. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு முன்னே பார்த்திங்கன்னா அங்கே வர்ற மக்கள் தொகை, அங்கே கோயிலுக்கு வர்றவங்களுடைய பக்தர்கள் எண்ணிக்கைன்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து கொஞ்சமாக ஒரு சில லட்சங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் 2023 மட்டும் கிட்டத்தட்ட 3,10,00,000 பேர் வந்திருக்காங்க. அதாவது அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேர் தினசரி வருவார்கள் அப்படின்ட்டு ஒரு கணிப்பு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிக மக்கள் வந்து தரிசிக்கும் தலமாக இந்த ராமர் கோயில் இருக்க போகின்றது ஒரு கணிப்பாக இருக்குது. இந்த தகவல்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து வியப்புள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவல்களை வர்ற வீடியோக்குள்ளே நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.